சமந்தாவோட முன்னாள் கணவர் நாக சைத்தன்யாக்கும் ஆக்டர் ஷோபிதா துலிபாலாக்கும் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போறதா தகவல் வந்துச்சு. அந்த வகையில இவங்களோட என்கேஜ்மெண்ட் போட்டோஸ் இப்போ வெளியாகி இருக்கு. நாக சைத்தன்யாவோட அப்பா நாகார்ஜுனா தான் அவருடைய மகனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதா அறிவிச்சிருக்காரு. என்கேஜ்மெண்ட் அப்போ எடுக்கப்பட்ட போட்டோஸை ஷேர் பண்ணிருக்காரு. ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு காலையில 9:42க்கு என்னோட மகனுக்கும் ஷோபிதா துலிபாலாக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறேன். ஷோபிதாவை எங்க குடும்பத்துல வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ஜோடிக்கு என்னோட வாழ்த்துக்கள். வாழ்க்கை முழுக்க அன்பும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கட்டும், கடவுள் ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருக்காரு. அண்ட் மேலும் 8ஆம் தேதி 8வது மாசம் மற்றும் 2024வது வருஷம் இதோட கூட்டுத்தொகை 8ன்னு இப்படி எல்லாமே 8 அப்படின்னு வரத 888ன்னு சொல்லி முடிவில்லா காதலோட தொடக்கம் அப்படின்னு அவருடைய மகன் நாக சைத்தன்யாக்கு ஷோபிதா கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு நாகார்ஜுனா சொல்லியிருக்காரு. ஜோதிடம் படி 888 அப்படிங்கிற இந்த நம்பர் மனசுல இருக்கிற ஆசையை நிறைவேற்றும். அதனாலதான் இந்த டேட்டை இவங்க சூஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அதை தான் நாகார்ஜுனாவும் 888ன்னு இந்த ட்வீட் மூலமா சொல்லியிருக்காரு போல. சீக்கிரமே இவங்களோட திருமணம் எப்போ அப்படிங்கிற தகவல் வெளியாகும்னு நினைக்கிறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாக சைத்தன்யாக்கு 2017ல சமந்தா கூட திருமணமாகி சில தனிப்பட்ட காரணங்கள்னால 2021ல டிவோர்ஸ் ஆச்சு. இப்படி டிவோர்ஸ் ஆகி 3 வருஷத்துல நாக சைத்தன்யா 2வது திருமணத்துக்கு தயாராயிட்டாரு. ஒரு பக்கம் சமந்தா மயோசைட்டிஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி இப்ப மறுபடியும் படங்கள்ல நடிக்க தொடங்கிட்டாங்க. ரொம்ப நாளாவே நாக சைத்தன்யா அண்ட் ஷோபிதா லவ் பண்றாங்க. சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தகவல் வந்துச்சு. ஆனா 2 பேருமே இத பத்தி பேசாம இருந்தாங்க. இந்த நிலையில இவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணது அந்த தகவல் எல்லாம் உண்மைன்னு உறுதிப்படுத்தி இருக்கு. இவங்களோட இந்த என்கேஜ்மெண்ட் பத்தி இப்ப சோஷியல் மீடியால பலவிதமான கருத்துக்கள் வர தொடங்கி இருக்கு.